அடுத்து வரும் 36 மணி நேரங்களுக்கு கடுமையான மழை பொழிவு இருக்கும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இந்த கடுமையான மழை பொழிவு எந்தெந்த மாகாணங்களுக்கு என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், வடமாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம், மற்றது ஊவா மாகாணம் ஆகிய மாகாணங்களில் கடுமையான மழை பொழிவு விட்டு விட்டு மழை பெய்யும் என்று சொல்லி வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்திருக்கிறது. 36 மணி நேரங்களுக்கு இந்த மழை வீழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி. அப்போ இந்த 36 மணி நேர மழை வீழ்ச்சி எப்போ ஆரம்பிக்குது என்று சொன்னால், இன்றைக்கு வியாழக்கிழமை பிற்பகல் 4 மணியிலிருந்து ஆரம்பிக்குது. அப்போ இன்றைக்கு வியாழக்கிழமை பின்னரம் 4 மணியிலிருந்து அடுத்து வரும் 36 மணி நேரம் என்று சொன்னால், அது சனிக்கிழமை விடிகாலை 4 மணி வரைக்கும் செல்லுபடியாகும். எனவே இந்த மாகாணங்களில் வசிக்கக்கூடிய மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏனென்று சொன்னால், காலநிலை எச்சரிக்கையை நாங்கள் இனியும் புறந்தள்ள முடியாது. எனவே என்னென்ன எச்சரிக்கைகள் விடுக்கப்படுது என்று பார்த்து அதுக்கேற்றபடி நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாகும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், கடுமையான இடி முழக்கத்துக்காகவும் மின்னலுக்காகவும் இன்னும் ஒரு எச்சரிக்கை ஒன்று விடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க, இதில் சிவப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கிற மாவட்டங்கள் இருக்கு தானே, இங்கே கடுமையான இடி முழக்கம் மற்றது மின்னல் தாக்கம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த எச்சரிக்கை இன்றைய நாளுக்கு செல்லுபடியாகும். அதாவது இன்றைக்கு காலம் 11:30 மணியிலிருந்து இரவு 11:30 மணி வரைக்கும் தான் இந்த எச்சரிக்கை செல்லுபடியாகும் என்று சொல்லப்படுகிறது. நாட்டினுடைய ஏனைய பகுதிகளில் செம்மஞ்சள் காட்டப்பட்டிருக்கிறது. செம்மஞ்சள் என்றது ஒரு இடைத்தர ஆபத்து என்று சொல்லலாம், ஒரு மீடியம். அதே போல மஞ்சள் கலரில் காட்டப்பட்டிருக்கிறது வடக்கு மாகாணம், கிழக்கு மாகாணம், வடமத்திய மாகாணம் போன்றவை. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், செம்மஞ்சள் என்றது ஒரு குறைந்தளவு ஆபத்தை கொண்டிருக்கும். எனவே சிவப்பு கலரில் காட்டப்பட்டிருக்கிற மாவட்டங்களில் வசிக்கின்ற மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கணும் இடிமின்னல் தாக்கத்தில் இருந்து. இலங்கையில் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மீட்பு பணிகளில் இந்திய ராணுவம் களமிறக்கப்பட்டிருக்கிறது. இப்போ நீங்கள் படத்தில் பார்க்குறது இந்திய ராணுவத்தைச் சேர்ந்த பொறியியலாளர்கள். இவர்கள் புத்தளம் சிலாபம் வீதியில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தை திருத்துவதற்கு அந்த பாலம் சம்பந்தமாக ஆய்வுகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதே போல நாட்டினுடைய பல பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் களமிறக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்திய ராணுவத்தில் இருக்கக்கூடிய பொறியியலாளர்கள் களமிறங்கி இப்பொழுது பலவிதமான உதவிகளையும் ஆய்வு பணிகளையும் அதே போல புனரமைப்பு பணிகளிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே நேரம் இந்தியாவிலிருந்து 8வது உதவி விமானம் இப்பொழுது தரையிறங்கி இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், இந்தியா ஆபரேஷன் சாகர் பந்து என்ற பெயரில் தொடர்ச்சியாக நிறைய உதவிகளை, ஏராளமான உதவிகளை செய்து வருகிறது. அந்த அடிப்படையில் இந்தியாவில் இருந்து பிரம்மாண்டமான விமானம் 8வது விமானம் இப்பொழுது கொழும்பை சேர்ந்திருக்கிறது. இந்த விமானத்தில் என்னென்ன பொருட்கள் இருந்தது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மிகப்பெரிய பாலம் ஒன்று இருந்தது. அதாவது 110 அடி நீளமான மிகப்பெரிய பாலம் ஒன்று, அதை பெய்லி பிரிட்ஜ் என்று சொல்லுவோம். அந்த வகை பாலம் கொண்டு இறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாலம் நுவரெலியாவுக்கு கொண்டு செல்லப்பட இருப்பதாகவும், அங்கே பழுதடைந்த ஒரு பாலத்தை புனரமைப்பதற்காக இந்த புதிய பாலம் பயன்படுத்தப்படும் என்று சொல்லப்படுகிறது. பாலம் மட்டுமல்லாமல் இந்த கடைசியாக இந்த விமானத்தில் சீனி மற்றும் படகுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. பாதிக்கப்பட்ட இடங்களில் வெள்ளத்தில் சிக்கியிருப்பவர்களை மீட்பதற்காகவும் பல்வேறு தேவைகளுக்காகவும் படகுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதே போல ஜெனரேட்டர்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. இதுக்கு முதல் பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்தியாவில் இருந்து ஏராளமான உதவி பொருட்கள், உணவுப் பொருட்கள், அதே போல நடமாடும் மருத்துவமனைகள் கொண்டு வரப்பட்டு பல இடங்களில் அந்த மருத்துவமனைகள் போடப்பட்டிருக்கின்றன. தற்காலிகமான முறையில் நடமாடும் மருத்துவமனைகள். இந்த நுவரெலியாவில் புனரமைக்கப்பட இருக்கின்ற இந்த பாலத்தில் இலங்கை ராணுவ பொறியியலாளர்களும் இந்திய ராணுவ பொறியியலாளர்களும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அரபு ராச்சியத்திலிருந்து 4வது விமானம் இலங்கையில் இறங்கி இருக்கிறது. இந்த 4வது விமானத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 53 பயிற்சி பெற்ற தொண்டர் படையினர் வந்திருக்கிறார்கள். அதாவது அபுதாபி சிவில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த 53 வீரர்கள் இறங்கி இருக்கிறார்கள். அவர்களும் பல்வேறு விதமான மீட்பு பணிகளில் ஈடுபடுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் துபாயில் இருந்து வந்த இந்த 4வது விமானத்தில் ஏராளமான வாகனங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது இந்த ஆபத்தான இடங்களில் பயணிக்கக்கூடிய வாகனங்கள், பொருட்களை சுமந்து செல்லக்கூடிய வாகனங்கள் என்று சொல்லி துபாயில் பாவிக்கப்படுற அந்த பேரிடர் காலத்தில் பயன்படுத்தப்படுற வாகனங்கள் கொண்டு இறக்கப்பட்டிருக்கின்றன. எனவே அவையும் மிக விரைவில் களத்தில் இறக்கப்பட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தகுந்த சேவைகளை வழங்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது.
பலருடைய கவனத்தையும் ஈர்த்த இலங்கை போலீசாரினுடைய ஒரு செயல்பாடு. உங்களுக்கு தெரியும், போலீஸில் வந்து இந்த போட்டக் அனௌன்ஸ் என்று சொல்லி ஒரு பிரிவு ஒன்று பினம், அதாவது வந்து பெரிய பவுசரில் தண்ணியை கொண்டு வந்து வச்சுட்டு தண்ணி அடிப்பினம். எப்படின்னு சொன்னால், யாராவது வந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டா, ஏதாவது அத்துமீறி எங்கேயாவது நுழைஞ்சா, பொதுவாக வந்து இந்த ஆர்ப்பாட்ட பேரணிகளில் வந்து ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்கிறதுக்கு வந்து இந்த தண்ணி அடிக்கிறது தானே. இப்போ அதே பவுசரை கொண்டு வந்து வச்சுட்டு, அதே கனௌன்ஸை கொண்டு வந்து வச்சுட்டு ரோட்டை கிளீன் பண்ணுறதுக்கு அது பயன்படுத்தப்படுறது. எனவே இந்த செயல்பாடு வந்து பொதுமக்களால் வந்து ஆச்சரியமாக பார்க்கப்படுது, வரவேற்கப்பட வேண்டிய செயலும் கூட. ஏன்னா ரோட்டெல்லாம் வந்து மண்ணெல்லாம் மூடி ஒரே அழுக்காக இருக்குது. எனவே அவற்றை கிளீன் பண்ணுவதற்கு போலீசாரினுடைய இந்த போட்டக் அனௌன்ஸ் பிரிவினர் வந்து வீதிகளை வந்து சுத்தம் செய்கின்ற காட்சி இப்பொழுது பலராலும் வந்து வியப்பாக பார்க்கப்படுகிறது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை சுத்தம் செய்வதற்காக அரசாங்கத்தால் 25,000 ரூபா வழங்கப்படும். ஒவ்வொரு வீட்டுக்கும் வந்து 25,000 ரூபா வழங்கப்படும் சுத்தம் செய்கிறதுக்குன்னு சொல்லி ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது தானே. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த காணொலியில் பாருங்க, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து, இது வந்து மலையக பகுதியில் எடுக்கப்பட்டது, ஒரு வீட்டுக்குள்ளே வந்து எந்தளவு மண் வந்திருக்குன்னு சொல்லி. இப்போ மழை வந்து கடுமையாக பெய்யக்குள்ளே வீட்டுக்குள்ளே வந்து வெள்ளம் தேங்கி இருந்திருக்குன்னு தானே. அந்த வெள்ளம் விரைக்குள்ளே வந்து நிறைய மண்ணையும் அடித்து கொண்டு வந்து இந்த வீட்டுக்குள்ளே போட்டு கிட்டத்தட்ட முழங்கால் அளவுக்கு பாருங்க மண் வந்து அப்படியே அந்த மண்டி போறன்னு சொல்ல தானே, மண்டி போயிருக்குது. அதை வந்து வெட்டி எடுக்கிறதே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ நாங்கள் தோட்டம் செய்யக்குள்ள வந்து தரையை கொத்துற மாதிரி இதை வந்து கொத்தி கொத்தி எடுக்க வேண்டியிருக்குது நடு வீட்டுக்குள்ளே, வீட்டு ஹோலுக்குள்ளே. எனவே இதை சுத்தம் செய்கிறது கட்டாயம் 25,000 ரூபா தேவை தானே. ஏன்னு சொன்னால், இப்போ வீட்டில் வந்து வயசான ஆக்கள் இருந்தால் அவையலால் இதை வெட்டி எடுக்க முடியுமா? கடைசி வரைக்கும் முடியாதுன்னு. அப்போ வந்து ஆக்களை வந்து சம்பளத்துக்கு பிடிக்கணும், கூலிக்கு பிடிக்கணும் என்ன. எனவே அவைக்கு கொடுக்கறதுக்கு கட்டாயம் 25,000 ரூபா தேவை தானே. எனவே அரசாங்கத்தால் அறிவிக்கப்பட்ட இந்த உதவித்தொகை வந்து உண்மையிலே இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வந்து மிகவும் ஒரு உதவிகரமாக இருக்குமே சொன்னால், அந்த அளவுக்கு வந்து வீட்டுக்குள்ள இவ்வளவு மண்ணை கொண்டு வந்து போட்டிருக்குது. இது எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி எடுக்கிறதே ஒரு மிகப்பெரிய வேலை என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இதே நேரம் அரசாங்கத்தால் வழங்கப்படுற இந்த 25,000 ரூபா உதவித்தொகை இருக்குத்தானே, அது வந்து ஒரு சர்ச்சை ஒன்றை உருவாக்கி இருக்கிறது. ஒரு மிகப்பெரிய சர்ச்சை என்று சொல்லலாம். என்னென்று சொன்னால், யாழ் மாவட்டத்தில் வந்து யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் இருக்கார் தானே, அவர் வந்து ஒரு வேண்டுகோள் ஒன்று வச்சுக்கார். யாருக்குன்னு சொன்னால், யாழ் மாவட்ட பிரதம கணக்காளர் மாவட்ட செயலகம் யாழ்ப்பாணம், அவருக்கு வந்து வேண்டுகோள் விடுத்திருக்கிறார். எங்களுக்கு வந்து யாழ் மாவட்டத்தில் வந்து வீடுகளை சுத்தம் செய்கிறதுக்கு, இந்த வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட வீடுகளை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு 36 கோடி ரூபாய் காசு தேவை என்று சொல்லி, எனவே 36 கோடி ரூபாய் காசு தாங்கன்னு சொல்லி கேட்டு கடிதம் போட்டிருக்கார். அந்த கடிதத்தை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. இதில் கேட்கப்பட்ட தொகை எவ்வளோன்னு சொன்னால் 36 கோடியே 14,75,000 ரூபாய். அப்போ இப்போ என்ன கேள்வி எழுப்பப்படுதுன்னு சொன்னால், சமூக வலைத்தளங்களில் இவ்வளவு காசு யாழ் மாவட்டத்துக்கு தேவையான்னு சொல்லி இந்த கடிதத்தில் வந்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால், டிஎஸ் டிவிஷன்ஸ் இருக்குது தானே, 15 டிஎஸ் டிவிஷன்ஸ் பேர் குறிப்பிடப்பட்டு, அந்த 15 டிஎஸ் டிவிஷன்லேயும் வந்து மொத்தமாக 14,459 வீடுகள் வந்து இந்த மாதிரி பாதிக்கப்பட்டிருக்குது. 14,459 வீடுகள். எனவே அதை வந்து சுத்தம் செய்கிறதுக்கு எங்களுக்கு தேவை 36 கோடியே 14,75,000 ரூபா தேவை என்று சொல்லி யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் மானா பிரதீபன் அவர்கள் பிரதம கணக்காளருக்கு அனுப்பிய அந்த கடிதம் வந்து இப்பொழுது எல்லா இடமும் பகிர்ந்து கொள்ளப்பட்டு மிகுந்த சர்ச்சைகளை உருவாக்கி இருக்குது. என்னென்னு சொன்னால், யாழ் மாவட்டத்தில் வந்து வீடுகள் அந்தளவுக்கு சேதமடைஞ்சிருக்கா, 25,000 ரூபா ஒதுக்கி அதை சுத்தப்படுத்த வேண்டிய தேவை இருக்கான்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒப்பீட்டளவில் இப்போ யாழ் மாவட்டத்திலையும் பாதிப்பு இல்லையென்று இல்லை, பாதிப்பு தான். ஆனால் ஏனைய மாவட்டங்களோட ஒப்பீட்டளவில் வந்து யாழ் மாவட்டத்தில் குறைவென்று தான் சொல்லணும். இப்போ மலையகத்தில் எடுக்கப்பட்ட ஒரு காணொலி ஒன்று பார்த்தீங்க தானே, அந்த வீட்டுக்குள்ளே வந்து வீட்டு ஹோலுக்குள்ளே வந்து எப்படி மண் வந்து அடைஞ்சு போயிருக்குன்னு சொல்லி. எனவே இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கா யாழ்ப்பாணத்தில் என்றது ஒரு கேள்வியாக முன்வைக்கப்பட்டு சமூக வலைத்தளங்களில் மிகப்பெரிய சர்ச்சைகளை உருவாக்கி இருக்கிறது. எனவே யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தான் அதற்குரிய பதிலை சொல்லணும், எந்த அளவுக்கு பாதிப்பு என்று சொல்லி. உண்மையிலேயே இந்தளவு பாதிப்பு ஏற்பட்டதா, உண்மையிலேயே 36 கோடியே 14,75,000 ரூபா உண்மையிலேயே தேவையா இல்லையா என்பதை யாழ் மாவட்ட அரசாங்க அதிபர் தான் கூற வேண்டும். இலங்கை மின்சார சபை ஊழியர் ஒருவர் மின்சாரம் தாக்கி பலியான சம்பவம் மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இந்த சம்பவம் குருநாகல் மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது. குருநாகல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வீரப்பொக்குண என்று சொல்லப்படுற இடத்துல அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒழுங்கையில் வந்து ஒரு இடத்துல வந்து மின்தடை ஏற்பட்டிருக்கு போல இருக்கு. அப்போ ஒரு மின்சார சபையில் வேலை செய்கிற ஒரு 41 வயதுடைய ஒரு ஊழியர் ஒரு ஆள் என்ன செய்யறான்னு சொன்னால், அந்த தூணில் ஏறி அந்த கம்பிகளை வந்து பொறுத்துற பணியில் ஈடுபட்டிருக்கக்குள்ள வந்து மின்சாரம் தாக்குதலுக்கு உள்ளாகி படுகாயமடைந்து பிறகு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழித்து உயிர் நீத்திருக்கின்றார்.
உங்களுக்கு தெரியும் இந்த கடுமையான மழை புயல் காலத்திலே வந்து மின்சார சபை ஊழியர்கள் வந்து பல இடங்களில் வந்து தங்களுடைய உயிரை பணயம் வைத்து உண்மையிலேயே வந்து ஆபத்துக்களை வந்து பொருட்படுத்தாமல் தான் பல இடங்களில் வந்து இந்த மின்சார கோபுரங்களில் ஏறி தூணுகளில் ஏறி அந்த மின் இணைப்புகளை பொறுத்துற முயற்சியில் வந்து ஈடுபட்டிருந்தார்கள். இப்போ நீங்கள் படங்களில் பார்க்குறீங்கள். இது எல்லாமே வந்து உண்மையில் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றிருந்தது. என்னென்னு சொன்னால் இவ்வளவு இடர் கால பகுதியில் வந்து இப்படியெல்லாம் சேவை செய்யணும் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒருவர் வந்து உயிரிழந்தமை மிகுந்த அதிர்வலைகளை உருவாக்கியுள்ளது. அடுத்ததாக விவசாயிகளுக்கான ஒரு முக்கியமான அறிவித்தல் என்னென்னு சொன்னால் இந்த பேரிடர் காரணமாக உங்களுடைய விவசாய செய்கைகள் பாதிக்கப்பட்டிருந்தா வயலோ அல்லது தோட்டக்காணிகளோ ஏதாவது பாதிக்கப்பட்டிருந்தா விவசாய ரீதியாக என்ன பாதிப்பு ஏற்பட்டிருந்தாலும் அது சம்பந்தமான விவரங்கள் வந்து இப்போ சேகரிக்கப்படுது. இதுக்கு வந்து ஒரு நம்பர் தரப்பட்டிருக்கிறது. அவசர தொலைபேசி இலக்கம் உண்டு 1918 1918 இந்த நம்பரை வந்து ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பாதிப்புகள் சேதங்களை சொன்னீங்கன்னு சொன்னால் பிறகு நஷ்ட ஈடு தர்றது சம்பந்தமாக தீர்மானிக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த அவசர தொலைபேசி இலக்கம் வழங்கப்பட்டிருக்கிறது 1918. இதை விட உங்கள் பகுதிகளில் இருக்கக்கூடிய கமநல சேவை நிலையம் இருக்குந்தானே அங்கே போயிட்டு அவர்களை தொடர்பு கொண்டு மேலதிக விவரங்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இது வந்து அவசர தொலைபேசி இலக்கம் 1918. இடர் முகாமைத்துவ நிலையம் தற்போது வெளியிட்டுள்ள அறிக்கை இப்போ கிடைத்திருக்கிறது. இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னால் உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 481 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு காலமை வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் 479 இருந்தது. இப்போ 2 இறப்புகள் மேலதிகமாக கூடி 481 அதிகரித்திருக்கிறது. அதே வேளையில் காணாமல் போனவர்களுடைய எண்ணிக்கை 345 என குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதே வேளையில் இந்த பேரிடர் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுடைய மொத்த எண்ணிக்கை வந்து 18,14,534 என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. 18,14,534. இது இடர் முகாமைத்துவ நிலையம் இன்று மாலை வெளியிட்டுள்ள அறிக்கை இறுதியாக அவர்கள் வெளியிட்டுள்ள புள்ளிவிவரமாகும். நல்லது அன்பான உறவுகளே, இத்துடன் இன்றைய செய்திகளும் தகவல்களும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.